வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். எந்த விதத்திலையும் நம்ம மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஜூன் 2025 கடகராசிக்காரருக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது, கர்மபலன் எப்படி செயல்பட போகிறது, ஆண்டு கிரகங்களாகிய சனி, ராகு, கேது, குரு எப்படி இருக்கிறார், மற்ற மாத கிரகங்களாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் எப்படி இருக்கிறார், இதன் மூலமாக நம்ம கடகராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் மாதம் 2025 இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடையும். அது மூலமாக நீங்கள் பயனடையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 பிறக்கும் பொழுதே 2025 ஜூன் பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா 3 மிகப்பெரிய பயிற்சி என்று சொல்லப்படுகிற முக்கியமான பயிற்சி என்று சொல்லப்படுகிற சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் தான் இம்மீடியட்டா ஜூன் மாதம் பிறக்கிறது. ஸோ மார்ச் இறுதியில் சனி பயிற்சியும், மே 14 குரு பயிற்சியும், மே 19 ராகு கேது பயிற்சியும் நடந்து சில வாரங்களிலே உங்களுக்கு ஜூன் மாதம் பிறக்கும் பொழுது கடகராசிக்கு பாத்தீங்கன்னா இதுவரை கடந்த 2.5 வருடமாக அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்ட கடகராசிக்காரர்கள் ஒரு பெருமூச்சு விடக்கூடிய முதல் 2 மாதத்துல இந்த மாதமும் வருதுங்க. அதே சமயத்துல இதுவரை குரு 10ஆம் இடத்திலிருந்து பெரிய ஒரு விசேஷமான பலன்களை 11ஆம் இடத்துல இருந்து சில விஷயங்கள்ல ஒரு சப்போர்ட்டா கொடுத்துட்டு இருந்த குரு இப்ப 12ஆம் இடத்துக்கு வந்து சில சுப முதலீடுகள், டிராவலிங், பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கொடுக்கிறார். யாருக்கு? கடகராசிக்கு. அதே சமயத்துல ராகு பாத்தீங்கன்னா இதுவரை 9ஆம் இடத்துல இருந்து ராகு 8ஆம் இடத்துக்கு வந்து குருவின் பார்வை பெற்று அதுவும் சில தாக்கத்தை, ஒரு வெளிநாடு பிரயாணம், உடல் உபாதைகளுக்கு சில கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள், சில விஷயங்கள் வந்து முதல் மாதிரி இல்லாமல் ஒரு புதிய முயற்சிகளை போய் நம்ம செய்யப்படக்கூடிய விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆண்டு கிரகமாகிய குரு, ராகு, கேது, சனி மாறுவது, அது சனி மாறுவது ஒரு அருமையான ஒரு விஷயமாக இருந்து, குரு பாத்தீங்கன்னா இதுவரை இருந்த அமைப்பு இல்லாம 12ஆம் வீட்டுக்கு வந்த குரு பாத்தீங்கன்னா நிறைய சுப முதலீடுகள், விரயங்கள், அது வந்து நல்ல ஜாதகத்துல நல்ல தசாபுக்திகள் போயிட்டு இருந்தா நல்ல ஒரு முதலீடாக சுப முதலீடாக இருக்கிறது. இதே ஒரு நல்ல அமைப்பு, நல்ல தசாபுக்திகள் போகாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயங்கள், தேவையற்ற செலவுகள், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்ரு பாவத்தையும் கனெக்ட் பண்றதுனால கொஞ்சம் வளம்பு வழக்குகள், உபாதைகள் இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம அவாய்ட் பண்றதுக்கு பார்த்துக்கணும். ஸோ என்னதான் அஷ்டம சனி முடிஞ்சாலும் குரு 12ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால சில சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள், குடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணணுங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாம மாத கிரகமாகிய ராசி அதிபதி ஆகிய சந்திரன் பாத்தீங்கன்னா வேகமா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால அதுக்கு மிகவும் முக்கியமான கடகராசிக்கு தேவையான கிரகமாகிய செவ்வாய் எப்படி இருக்குன்னா ராசிக்குள்ளேயே முதல் ஒரு வாரம் இருந்து 2வது வாரத்துல இருந்து அதுக்கு பிடித்த சிம்மத்துக்கு மாறுறார். அது ஒரு அருமையான ஒரு விஷயம். ராஜயோக அதிபதி சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து சுக்கிரன் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வரார். புதனும் பாத்தீங்கன்னா 10, 11, 12 போன்ற இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்புகளும் தவறு இல்லை. சூரியன் மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாகிய கடகராசிக்கு 15ஆம் தேதி முதல் 2 வாரம் 11ஆம் இடத்துல இருந்து மாதத்தின் இறுதி 2 வாரத்துலதான் 12ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார். ஸோ மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா புதன், குரு, சூரியன் 3மே 12ஆம் இடத்துல சேரும் பொழுது தனகாரகனே 12ஆம் இடத்துக்கு போறார், 6ஆம் வீடு கனெக்ட் ஆகிறார். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து பண விஷயத்துல, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாம் நம்ம கேர்ஃபுல்லா பண்ண வேண்டியது. நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து நல்ல இடமா நல்லதா பண்றீங்களா, ஏதோ வில்லங்கமா பண்றீங்களாங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா கடகராசிக்கு என்னதான் அஷ்டம சனி முடிஞ்சாலும் 6ஆம் இடம் கனெக்ட் ஆகுது குரு. இதுவரை குரு 11ஆம் இடத்துல குரு இப்ப 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 4ஆம் இடத்தை பார்க்க போறார். ஸோ வந்து இடம் வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, வண்டி வாகனத்தை பழைய வண்டி கொடுத்து புது வண்டி வாங்குறது, அது மாதிரி சில சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகிறதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வேணுங்கிற ஒரு மென்டல், ஏன்னா நீங்க இது வரைக்கும் இப்ப
அஷ்டம சனியில பாதிக்கப்பட்டவங்க இப்பதான் கொஞ்சம் பெருமூச்சு விடுறதுனால சில விஷயங்கள்லாம் மாற வேணும், அப்பதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தை கொடுக்கும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கிறது நல்லது. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள், படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், விசா வாங்கி போகக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே பிரமாதமா நடக்கக்கூடிய மாதத்தின் செகண்ட் ஹாஃப் காட்டுதுங்க, தவறே இல்லை. அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கு வந்து இதுவரை செவ்வாய் ராசிக்குள்ள இருந்து சில கருத்து வேறுபாடுகள், இது மாதிரி மனச்சுழுக்கங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தது மாதத்தின் 2வது வாரத்திலிருந்து கொஞ்சம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சுக்கிரனும் கெடாம தான் இருக்கிறார், தப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் படிப்படியா வாழ்க்கையில முன்னேறி அடுத்த கட்ட நடவடிக்கை ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஒரு டிராவலிங்கு, ஒரு புதிய முயற்சி, ஒரு அடுத்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் அடுத்த லெவலுக்கு டெவலப் ஆகுறது. அது மாணவர்களா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தவர்களாலும் சரி, அதே சமயத்துல தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அடுத்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் சில ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதுல சில சுப செலவுகள் ஆனாலும் அதுவே பிற்காலத்துல வந்து ஒரு முதலீடாக பிற்காலத்துல அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமைகிறதாகவும் ஒரு இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ற மாதிரியும் அமைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகத்தின் அமைப்பு வந்து சனி மாறினது ஒரு அருமையான விஷயம், அது வந்து நம்ம தவற எடுத்துக்கூடாது. ஆனா குரு பார்த்தீங்கன்னா மாறுவது வந்து 4ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 6ஆம் வீட்டையும் பார்க்கிறார், 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்கு, தீய விஷயங்களும் இருக்கு. நம்ம கேர்ஃபுல்லா விவேகமாக செய்யும் பொழுது நல்ல விஷயமாக செய்து கொண்டு கொஞ்சம் அவசர குடுக்கையா பண்ணக்கூடிய ஒரு நம்ப ஆசைப்பட்டு பண்றதுங்கிறப்போ சில விஷயங்களை பார்க்காமல் சில தவறுகள் நேரக்கூடிய அமைப்புகளும் உண்டுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயினாக டாக்குமெண்டேஷன் அது மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செய்யணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன். பொதுவாக பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரமும் கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக அஷ்டம சனி முடிந்து விட்டது, அதனால் பலன்கள் நீங்க நல்ல பலன்களை எதிர்பார்க்க போறீங்கிறது படிப்படியா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மாதத்தில் ஒரு முதல் ஆரம்ப மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகுதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்துல நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, ஒரு கிரகம் எப்படி இருக்குது, திக்பலத்தோட இருக்கா, ஸ்தான பலத்தோட இருக்கா, திக்பலத்தோட இருக்கா, என்ன தசை நடக்குது, தசநாதன் எப்படி இருக்கிறார், அதெல்லாம் இப்ப கோச்சாரத்துல எப்படி இருக்குதுங்கிறது இந்த கோச்சார அமைப்பும் தசாபுக்திகளும் ஒருங்கிணைத்து நம்ம பார்க்கும் பொழுது உண்மையுமே துல்லியமான பலன்கள் நம்ம வந்து பார்க்கலாம். எப்படி உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்க போகுது, இமீடியட் ப்ரெசன்ட் அடுத்த 3-4 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, அடுத்த ஒரு வருடம் 2 வருடம் எப்படி இருக்க போகுது, எது மாற முடிவுகளை எப்படி எடுத்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில மேம்பட முடியும், எது நமக்கு வாழ்க்கைக்கு பிராப்தமாக இருக்கிறது, எது நம்ம வாழ்க்கைக்கு பிராப்தம் இல்லாமல் இருக்குதுங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுக்கும்பொழுது வாழ்க்கையில வெற்றி பெறலாம். சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி உங்களை உதவும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளதுள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2025 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். எப்படி இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேதுகள் இருக்கிறது, அந்த அமைப்புகள் என்ன, சஞ்சாரங்கள் எப்படி போய்கொண்டு இருக்கிறாங்க, அது மூலமாக என்ன பலாபலன்கள் எதிர்பார்க்கலாம், அதுவும் இல்லாமல் மாத கிரகங்கள், அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியோட அதிபதியே சூரியனே எப்படி இருக்கிறார், புதன், செவ்வாய், சுக்கிரனுங்கிற மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறார்கள், அதை வைத்து நம்ம வந்து அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்பொழுது ஜூன் மாதம் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய 3 பயிற்சிகள் முடிந்ததுக்கப்புறம் தான் ஜூனே பிறக்குது. அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி, மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 19ஆம் தேதி ராகு கேது பயிற்சி முடிவுற்றது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஆரம்ப காலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வருகிறது. அஸ்தம சனி ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஒரு 2 மாதமாக அஸ்தம சனி போய் கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு குரு 11ஆம் இடத்துக்கு வருவது ஒரு அருமையான அமைப்பு. ஸோ மாதத்தின் முதலே பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடத்திலும்
சனி 8ஆம் இடத்திலும் ராகு 7ஆம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளேயும் இருந்து ராகு குருவால் பார்க்கப்படுகிறார். ஸோ இத்தகைய ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அஷ்டமசனி இருக்கிறதுனால சில விஷயங்களா கேர்ஃபுல்லாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேராசைப்படக்கூடாது. எதுவுமே உழைப்பு மட்டுமே பிரதானம்ங்கிற மாதிரி முனைப்பு இருக்கணுமே வழிய நீங்கள் அதிகம் ஆசைப்பட்டோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்பெக்குலேஷன் ஒன்று ரெண்டாக்குறது பெரிய பெரிய ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் எல்லாம் போனோம்னா அஷ்டம சனி சாதகமற்ற பலனை கொடுத்து விடுங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உழைப்பு மட்டுமே நம்பி தான் நீங்கள் போகணும். நம்ம அகலக்கால் ஏற்றி வைப்பதெல்லாம் மிகவும் ஒரு சிரமமான ஒரு டைமாக போயிடும், பார்த்துங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா மாத கிரகம் சூரியனே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல நல்லபடியாக இருக்கும் பொழுது நல்ல உத்வேகமான எண்ணங்கள் நல்லாவே இருக்கும். இந்த அஷ்டம சனியை சமாளிக்கிற அளவுக்கு உத்வேகமும் ஒரு மன தைரியமும் இருக்கக்கூடிய டைம் தான் ஜூன் மாதம் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் முதல் 15 நாட்கள் சூரியனே பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் கடைசி 3வது 4வது வாரங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அருமையான ஒரு இடத்துக்கு குருவோட சேர்ந்து இருக்கிறது. ராசிநாதனோட சஞ்சாரங்கள் அருமையாக இருக்கிறது. அதனால ஒன்றும் தவறு இல்லை. ஸோ 2வது ஆஃப் ஒன்றுமே நல்லா இருக்கு. ஏன்னா முதல் ஆஃப்ல என்னதான் 10ஆம் இடத்துல இருந்தாலும் சனி பார்வை பெறுகிறார். ஸோ அடுத்த 3வது 4வது வாரங்கள் ஒன்றுமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்து சில விஷயங்கள் சாதுரியமாக செய்யக்கூடிய அஷ்டம சனியை சமாளிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கண்டிப்பாக காட்டுது. புதனின் சஞ்சாரமும் தப்பில்லை. ரிஷபத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் மாதத்தின் நடுப்பகுதியில் மிதுனத்துக்கு வரார். மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வரார். ஸோ எல்லாமே புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கிறதுனால மாணவ செல்வங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்க, வெளிநாடு போகணும்னு படிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான ஒரு அருமையான பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கிறது. அதே சமயத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் வாரம் தான் மிதுனத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ 12ஆம் இடத்துக்கே ராஜயோகாதிபதி வரும்பொழுது கொஞ்சம் தூர போகிறது, ஒரு பிரயாணம் போகிறது, சுப விரயங்கள் செய்வது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் குரு 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முயற்சி, நட்பு, நல்ல ஒரு கொலாபரேஷன், நண்பர்கள், குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு அனுகூல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இதுவே அஷ்டம சனியை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க தான் செய்கிறது. ஸோ நல்லாவே இந்த மே மாதத்தில் நம்ம பாதிக்கப்பட்ட, ஏப்ரல் மாதத்தில் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் 2025 கட்டாயம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேயே மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மாதத்தின் இறுதி நாள் ஜூன் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அதோட ஓன் வீடாகிய ரிஷபத்துக்கு வருவது அருமை. ஸோ சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாயோட சஞ்சாரங்கள் நன்றாக இருப்பதனால அது குறிப்பாக மாதத்தின் 3வது 4வது மாதங்கள் சூரியனும் புதனும் குருவோட சேர்ந்து 11ஆம் இடங்கிற அருமையான பூர்த்தி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல யோகங்கள், நல்ல டெக்னிக்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர், ஐடி, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய அஷ்டமணி தாக்கம் மே மாதம், ஏப்ரல் மாதம் இருந்த ஒரு தாக்கத்தை சற்று மறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மேன்மையும் புத்துணர்ச்சியும் கிளாரிட்டியும் உத்வேகமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஜூன் மாதத்தில் இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனி நடக்கிறதுனால நம்ம அகலக்கால் வைக்கிறது, யோசிக்காம ஒரு விஷயத்தில் இறங்குறது, அதிக பழக்கம் இல்லாதவர்களோட சேர்ந்து பழகிறது, உடனே ஒரு முதலீடு செய்கிறது, ஒரு அதிக ஆசைப்பட்டு ஒரு ஸ்பெக்குலேஷனில் போகிறது, அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா சனி 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சில இது மாதிரி உபாதைகள் கொடுக்கும். குறிப்பாக 7ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது ஒரு அந்நியர்னால சில விஷயங்கள், பிரச்சனைகள், அது மாதிரி விஷயங்கள் வரும். ஆனால் குரு பார்வை பெறுவதனால காதல் திருமணங்கள், கலப்பு திருமணங்கள்லாம் அருமையாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்குது. இதுவரை காதல் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கை கூடவில்லை, கொஞ்சம் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கவில்லைங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பார்வை, குருவின் பார்வை, அது 11ஆம் இடத்துலேருந்து வரக்கூடிய பார்வை 7ஆம் இடத்துல ராகுக்கு வரும்பொழுது நல்ல அது மாதிரி அந்நியர் மூலமாக வரக்கூடிய நட்பு எல்லாமே கொஞ்சம் அடுத்த லெவலில் போகிறது. பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பு,
வெளிநாடு மூலமாக அந்நிய செலாவணியில் சம்பாதிக்கிறது, டாலர்ஸை சம்பாதிக்கிறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான ஒரு அருமையான ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகத்தின் அமைப்புகள் வந்து ஜூன் மாதத்துக்கு கண்டிப்பாக உண்டு. இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எத்தகைய ஒரு அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது, தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, அதில் பார்த்தீங்கன்னா இப்போது என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசை போகுது, எந்த புக்தி போகுது, அதெல்லாம் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது, அடுத்த ஃபியூ இயர்ஸ் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சரையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது நீங்கள் கர்மா என்ன சொல்லுகிறதோ அதுக்கு தகுந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள், வீண் சமய விரயங்கள், வீண் பண விரயங்கள்லாம் இல்லாமல் உங்களுடைய பொட்டென்ஷியலை நீங்கள் ரீச் பண்ணி தக்க சமயத்தில் தக்க முடிவுகளை எடுத்து கரெக்டான ஒரு வெற்றியை நீங்கள் கரெக்டான டைமில் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் முறையில் பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகள் எடுக்கும் பொழுது கட்டாயம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இது பொதுவான பலன்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 2025 எத்தகைய ஒரு மாதமாக ஒரு காலமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு காலமாக இருக்க போகிறதுங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 2025 எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும் பொழுது மாத கிரகமாகிய புதன், சூரியன், சுக்கிரன், செவ்வாய் எத்தகைய ஒரு சஞ்சாரங்கள் பெறுகின்றன. ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, சனி, ராகு, கேது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுக்கு ஒரு முறைங்கிற மாதிரி சஞ்சரிக்கக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய கிரகங்களோட அமைப்பு கன்னிராசிக்கு எப்படி இருக்குது, இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது கன்னிராசிக்கு எத்தகைய ஒரு அமைப்பு நிறைந்ததாக ஜூன் 2025 இருக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களை வந்து அடைந்து அது மூலமாக உங்களுக்கு அறிவியல் சார்ந்த முறையில் வீடியோ வருவதனால எந்தவித மிகைப்படுத்தாமல் மூட நம்பிக்கையில் போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு துல்லியமான ஒரு பலாபலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அந்த அடிப்படையில் இப்போ கன்னிராசிக்கு 2025 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது குரு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடம் என்று தன்னுடைய ஓன் வீட்டை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறாருங்கிறது இந்த வீடு, வண்டி, வாகனம், பண புழக்காட்டம், கடன் மூலமாக பணம் வருவது அல்லது நம்மளோட ஓன் மூலமாக நம்மளே சம்பாதிக்கிறது, ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நல்ல பலாபலன்கள் நிறைந்ததாக ஒரு அமைப்பு குரு ஒரு சஞ்சாரம் கன்னிராசிக்கு வருது. இதுவரை பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ அவள் நினைக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு நம்ம அதை நோக்கி நம்ம தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தவங்களாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருடத்துக்கு ஒரு நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ வரக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட மாதமாக ஜூன் மாதம் இருக்க போகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் கடந்த 1.5 வருஷமாக ராகு, கேது அப்படிங்கிற ஒரு ராசிக்குள்ள சம்மந்தப்பட்டு மன குழப்பங்கள், சில விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத ஒரு அமைப்புகள், லெஃப்ட்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியல, ஒரு மாதிரி மனக்குழப்பங்கள் நிறைந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இந்த ஜூன் மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி முடிந்து விட்டது, குரு பயிற்சி முடிந்து விட்டது, ராகு கேது பயிற்சி முடிந்து எல்லாமே சாதகமான பயிற்சியாக வருகிறது. ஸோ ராகு கேது ராசி விட்டு விலகி ராகு 6ஆம் இடத்துக்கும் கேது 12ஆம் இடத்துக்கும் வருவது சூப்பர், அருமையான விஷயம். ஸோ அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும், அடுத்தது என்ன பண்ண போறோங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவெடுப்பக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. ஸோ அடுத்து வரக்கூடிய அதே மாதிரி சனி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திலிருந்து ஒரு ஓய்வை கொடுத்து கடன் நோய் எதிரிகளை வந்து கட்டுப்பாடு கொண்டிருந்து 7ஆம் இடத்துல வந்து அதிக உழைப்பு, அதிக உத்வேகம், புதிய தொடர்புகள். இதுவரை நம்ம வந்து ஒரு ஒரு முயற்சி எடுக்காம அப்படியே திட்டு மேலே உட்காந்துட்டு காலை தண்ணியில் நினைச்சிட்டு கிணத்துக்குள்ள குதிக்காம அப்படியே யோசனை பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்போ குருகாரன்னு குதிச்சிருவாங்க, வேலையில இறங்கிடுவாங்க, முயற்சியில இறங்கிடுவாங்க, ஜெயிப்பதற்கு என்ன வழின்னு பார்ப்பாங்க, ரியாலிட்டிஸை ஃபேஸ் பண்ண போயிடுவாங்க. ஸோ அந்த அமைப்பு தான் சனி 7ஆம் இடத்துக்கு வருவது. கண்டிப்பாக அது ராசியை சனி பார்த்தாலும் அது வந்து கண்டக சனி என்று சொன்னாலும் அதுதான் ஜாதகரை வந்து உத்வேகப்படுத்தி அடுத்த லெவல் வாழ்க்கையில் வேணுங்கிற ரிஸ்க் எடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிற்சி தான் அது. ஸோ இதெல்லாமே ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்தில் புதன்கிற ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலேயே மாதத்தின் முதல் வாரம் இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
16ஆம் தேதி, அந்த 22ஆம் தேதி மாதத்தின் 3வது வாரத்துல பாத்தீங்கன்னா மிதுனம், அதுக்கப்புறம் கடகம்னு போய் அது ஒரு ராசியோட சஞ்சாரம், ராசிநாதனோட சஞ்சாரமே ஒரு நல்ல அமைப்புல ரிஷபம், மிதுனம், கடகம், அதாவது 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் என்று நட்பு வீடு, ஆட்சி வீடுங்கிறது நல்லா இருக்கு. ஸோ ராசி அதிபதி பலம் பெறும் பொழுது நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய, நல்ல தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய, ஆல்ரெடி ராகு கேது வேற ராசியிலிருந்து விலகிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ராசி அதிபதியும் நல்லா இருக்கும் பொழுது, அதே குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற 3rd and 4th வீக்லாம் பார்த்தீங்கன்னா புதன் குருவோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருப்பது அருமை. ஸோ நல்ல ஒரு வேலையில தேர்ச்சி, தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம், மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்புல வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எல்லா வயதினர்களுக்கும் ஒரு மேலான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுவதே பெரிய விஷயம். அது குருவோட சேர்ந்து ஆட்சி பலம் பெறுவது, அது சூரியனோட சேர்ந்து இருப்பது அற்புதம். ஸோ இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு பல மேன்மைகள், கடந்த ஒரு வருடமாக நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி செய்து சில பிளான் பண்ணி சில விஷயங்கள் செய்தது என்கிற பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. ஸோ இது நல்லா இருக்குங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா மாதத்தின் 2வது வாரமே 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வந்து நீச்சம் பெறுவதும் நல்ல ஒரு அமைப்பு தான். அதே சமயத்தில் சுக்கிரனின் ராஜயோகாதிபதி சுக்கிரனின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா மேஷத்திலேயே இருந்து மறைமுக இன்கம்மை கொடுத்து மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிறார் ரிஷபத்துக்கே வருவது அருமை. ஸோ சுக்கிரனின் சஞ்சாரம், செவ்வாய், புதன், சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் 3rd வீக் ஜூன் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு போய் இருப்பது அருமை. ஸோ மாதம் கிரகத்தின் பயிற்சிகள் அருமையாக இருக்குது, ஆண்டு கிரகத்தின் பயிற்சியும் அருமையா இருக்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு கேது விளங்குனதும், குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதும், ராசி அதிபதியே வலு பெறுவதும் எல்லாம் பார்க்கும் பொழுது இதுவரை 1.5 வருடமாக சில திட்டங்களை தீட்டி சில முயற்சிகளை எடுப்பவர்களுக்கு கைமேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டத்துக்கு மேன்கிற ஒரு முதல் கட்ட ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் 2025 கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த மாத கிரகங்கள் ராசி கிரகங்கள் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு பொது பலன் தான். நீங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது, நீங்க என்ன நேரத்துல எந்த தேதியில பிறந்து எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, இப்போ என்ன தசைகள் போய் கொண்டு இருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்துல நான் சொன்னதுல வந்து எந்த மாதிரி அமைப்புல இருக்கிறாங்கிறதெல்லாம் வைத்து கொண்டுதான் உன்னமே துல்லியமான பலன்கள் அடுத்த 3 மாதங்கள் அடுத்த 6 மாதங்கள் எப்படி இருக்க போகிறது, எது மாதிரி முடிவுகளை எடுக்க வேணும், உங்களோட தனிப்பட்ட கர்மா எப்படி சொல்லுது, உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் என்ன, என்ன தசைகள் போய் கொண்டிருக்கிறது, இப்போ அந்த தசநாதன்லாம் கோச்சாரத்தில் எப்படி போகுங்கிறப்போ ஃபியூச்சர், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிராப்தங்கள் என்ன, எது மாதிரி முடிவுகளை எதில் எடுக்கணும், உங்கள் சாய்ஸை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணணுங்கிற மாதிரி முடிவுகளை எடுத்து தக்க பலனை நீங்கள் இந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களால் பெற முடியும். அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி உங்களுடைய கர்மாவை நீங்கள் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் தீட்டுமையானால் அது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். சமய விரயங்கள், வீண் பண விரயங்கள்லாம் தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்ங்கிறதை தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான ஒரு கோச்சார அமைப்பு பலன் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.